ஹாய் காய்ஸ், ஹலோ, வெல்கம் டு ட்ரை குக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்வீட்டான எம்மியான வெண்ணிலா கேக். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். வெண்ணிலா கேக் செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம். முட்டை 2, வெண்ணிலா எசன்ஸு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பட்டர் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம், பால் ஆஃப் டம்ளர், மைதா 1 கப், அரைச்சி வச்ச சுகர் வந்து 1 கப். அப்புறமேட்டு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை வந்து 2 முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 2வது முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு விஸ்க் வச்சோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா அடித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். அப்போ தான் கேக் வந்து நல்லா பஃப்னு வரும். இப்போ வந்து இப்போ வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து 3 பார்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் வந்து நல்லா கெட்டியமாக இல்லாமல் அது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக 3 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த சுகர்லாம் வந்து நல்லா அதுக்குள்ளே வந்து மிக்ஸ் ஆகிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டைமில் 3rd டைம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை வந்து நல்லா அந்த மிக்சரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா அடிக்கணும், நல்லா அடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். அதுக்கு அடுத்தது மைதா மாவு வந்து 1 கப் எடுத்துக்கலாம். அதோட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஜலிச்சு கொட்டிக்கலாம், அப்போ தான் அந்த கட்டியாக இருக்கிறது வந்து அதில் விழாமல் நல்லா தூளாக வந்து விழும். பாருங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது அப்படி தான் கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா அடிச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நான் நல்லா பால் காய வச்சு பால் 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா பால் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா பால் மிக்ஸ் பண்ணி அடித்தாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மிக்சரை வந்து ஒரு பிளாட் சர்ஃபேஸ் பாக்ஸ்லேயோ இல்லை பேக்கிங் ட்ரேலையோ வந்து வெண்ணெய் தடவி இல்லைனா பட்டர் ஷீட்டை வச்சு நீங்கள் வந்து இது போட்டு வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மிக்சரை வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஆஃப் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாதீங்க. நான் வந்து இது செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு குக்கரில் சால்ட் பேஸ் வச்சு ஸ்டாண்ட் வச்சு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ வச்சுக்கலாம். 35 to 45 மினிட்ஸ் வந்து குக் பண்ணலாம். அப்புறமேட்டு நீங்கள் வந்து அதை குத்தி பாருங்கள் வெந்திருக்கா இல்லையான்னு. வேகலை அப்படின்னா இன்னொரு டைம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுங்க, வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பஃபியாக நல்லா வந்திருக்கு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள்.